வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. ஓம் சக்தி. இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. என்னால் வீடியோ சென்ட் பண்ண முடியல. நான் இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுத்து நான் சென்ட் பண்ணுறேன். ஆவணி மாதம் வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அம்மனுக்கு உகர்ந்த நாள்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது வரைக்குமே அந்த மாரிலாம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான பூஜைகள், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது அதுமாரிலாம் நான் இருந்தது கிடையாது. எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் எல்லோரும் எடுப்போம். நான் அந்த சஷ்டி அப்போ மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எடுக்க மாட்டேன். மற்ற எல்லா நாளையும் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். எங்கள் மாமியார் சைட்லேயும் சொல்லியிருக்காங்க, நான் அதெல்லாம் எடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லைங்க. நான் நான்வெஜ் சாப்பிடலை, வீட்டில் பூஜையுமே பண்ணியிருந்தேன். இது நாங்களாக பண்ணலை, அந்த அம்மாவாக எங்களை பண்ண வச்சாங்க. அதுக்கு காரணமும் என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. எனக்கு நான் பக்கத்தில் பொன்மாரி அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மா, இப்போ அவங்களுக்கு தான் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வாரமாக நடக்குது. எனக்கு இப்படி ஒரு கோவில் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். நான் 4 வருஷமாக அங்கே நான் சென்னையில் இருக்கிறேன். எனக்கு தெரியாது. அப்போ கீழ்விட்ட அக்கா இந்த மாதிரி அவங்க அண்ணன் பொண்ணு தீ சட்டி தூக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னை கோவிலுக்கு கூப்பிட்டாங்க. நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் வர முடியாதுக்கா. பாப்பாவை தூக்கிவிட்டால் அலைச்சல், ஒரு இடத்துல இருக்க மாட்டா, நான் அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரிம்மா நாளைக்கு கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை. நானும் சரி போ அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமாக விட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் ஒரு 9 o'clock போல் நான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அக்கா அவசரமாக என்னை கூப்பிட்டுட்டு வராங்க. என்னக்கா அப்படின்னா, தெரு முனையில் சாமி கலசம் நிற்கிதான், வா மஞ்சள் தண்ணி ஊற்றணும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னக்கா திடீர்னு கூப்பிட்டா எப்படி? நான் குளிக்க கூட இல்லை, என் வீடெல்லாம் பாரு எப்படி இருக்குது, வீடை கூட க்ளீன் பண்ணலையேக்கா அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ குளிச்சுட்டு வா, சீக்கிரம் வா, சாமி போயிட போகுது, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. சரி இரு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி, நான் சாப்பிட கூட இல்லைங்க, ஊற்றிட்டு இருந்த தோசையை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டுட்டு சரி சாமி போயிடுவோமே அப்படின்னுட்டு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஃபோன் பண்ணுறேன். சாமி வரும்போது நான் கால் பண்ணுறேன், நீ கிளம்பி ரெடி ஆகிரு அப்படின்னாங்க. சரிக்கான்ட்டு அப்புறம் திரும்ப அவங்க எந்த ஃபோனும் வரல. திரும்ப நானாகவே கொஞ்சம் ஆச்சுன்னு திரும்ப ஃபோன் அடிக்கிறேன். என்னக்காச்சு அப்படின்னு, கலசத்துக்கிட்ட வரவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் தெருவுக்குள்ளே சாமி வரலை, சாமி மெயின் ரோட்லேயே போயிடுச்சு, நீ நைட்டுக்கு சாமி வரும் அப்போ பூஜை பண்ணிக்க அப்படின்னுட்டாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா இது, அம்மா இப்படி சோதிக்கிறாங்களே அப்படின்னுட்டு சரின்னுட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரமே குளிச்சுட்டு கிளம்பிட்டார். அவர் என்ன சொன்னார், நான் நைட்டு இருக்க மாட்டேன். அவர் எப்போதுமே என் வீட்டுக்கார நைட்டு 11 மணிக்கு தான் வேலை டியூட்டி முடிஞ்சு வருவாங்க. நான் இருக்க மாட்டேன், மாலை வாங்கி தரேன், நீ போடு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. சரி வா குளிச்சுட்டு கிளம்பு, அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அங்கே போய் பார்க்கையில் அம்மன் கழுத்தில் லெமன் மாலை இருந்துச்சு. எனக்கு அம்மன் சாமினா ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ ரொம்ப இஷ்டம், நாகத்தம்மன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ நான் அம்மன் சாமி அவ்வளோவா நான் வணங்குறது இல்லை, போவா சாமி கும்பிடுவோம் அவ்வளோதான். ஆனால் முருகர் தான் இப்போ எனக்கு இஷ்டமாக இருக்கிறாரு. நான் 2 கோவிலில் நான் ஒதுங்கி இருந்தேன். அந்த அம்மன் என்னை எல்லா இடத்துக்குமே அவங்களை தானாகவே என்னை அழைக்கிறாங்க. இங்கே அவங்க சிஸ்டர் இந்த அக்காவோட அவங்க சிஸ்டர் இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக தெரியல. அங்கே ஒரு நாகாத்தம்மா இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு வா ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. எனக்கு எந்த சாமியெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே போனால் பால் காவடி எடுக்கிறாங்க. அங்கே போனால் நாகாத்தம்மா. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா இது, ரொம்ப வருஷம் ஆகுது, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 5, 6, 8 வருஷத்துக்கு முன்னாடி நாகாத்தம்மா வணங்கினேன். என்னடா இது அம்மா அழைச்சிருக்காங்களேன்ட்டு போயிட்டு வேண்டுதலை வச்சுட்டு வந்தேன். அந்த அம்மா அதே மாதிரி என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் என்னை அழைக்கிறாங்க. சரி ஏதோ காரணம் அப்படின்ட்டு போய் சாமியை கும்பிட்டா. அப்புறம் அந்த அம்மா கழுத்தில் லெமன் இருந்துச்சு. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எனக்கு இதுமாரி மாலை கட்டி போடணும் அப்படின்னு. என் வீட்டுக்கார் எனக்கு உடனே லெமனு எல்லாமே வேப்பிலை எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பூஜைக்கான ஜாமமும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சாமியை கும்பிடு அப்படின்னாங்க. நானும் ஈவினிங்காக வீடு வாசலாம் டக்குன்னு குளிச்சுட்டு, எங்கள் சாமி 8 மணிக்கெலாம் சாமி வந்துரும்னுட்டாங்க. டக்குன்னு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு வீட்டிலுமே பூஜை பண்ணுறேன். வீட்லேயும் பூஜை பண்ணி விளக்கேற்றி எல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் மழை, சரியான மழை. ஒரு 2 மணி நேரம் விடவே இல்லை மழை. 8 மணிக்கு வர வேண்டிய சாமி தாமதப்படுத்துது. நான் அப்போ அதுலேயும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். என்னென்னா என் வீட்டுக்கார் நைட்டு 11 மணிக்கு தான் வருவார். சரி அவரும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அன்றைக்கி என் வீட்டுக்கார் கரெக்டாக 10:30 மணிக்கெலாம் வந்துட்டார். ஒரு 11 மணி போல் அம்மா வந்தாங்க. அப்புறம் நானும் பூஜைக்கு மாலையெல்லாம் கட்டி
எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா அப்புறம் என் வீட்டுக்கார் வந்தார். ஒரு அரை மணி நேரத்தில் சாமியும் வந்ததுங்க. மனசுக்கு நிறைவாக போய் சாமி கும்பிட்டோம். அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது நாங்கள் ஒதுங்கின ஒரு விஷயத்த வந்து அந்த அம்மா நீ வா நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சாங்க. நான் வேண்டான்னு ஒதுங்கி அந்த அக்கா என்னை கீழே இருக்கிறவங்க விடலை. நான் வந்து அவங்கள ஒரு அம்மனாக தான் பார்க்குறேன். அந்த அம்மன் வந்து நம்மக்கிட்ட எப்போதுமே எந்த தெய்வங்களும் நம்மக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து பேச மாட்டாங்க. யார் மூலியமாக தான் நம்ம வந்து தூது அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வந்தாங்க. இதில் இன்னொரு கோவிலில் வந்து அந்த சாமி வரும்போது எல்லோரும் பண்ணாத ஒரு விஷயம் வந்து நான் பார்க்கல இது வரைக்கும். நம்ம மாலை கொடுத்தோம், அதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணினாங்கன்னா அதில் ஒரு சூடத்தை பெரிய சூடத்தை கொளுத்தி அந்த தட்டோடு நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த ஜோதியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். நான் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டேன். அப்புறம் என் கூட இருந்த எங்களுக்கு கீழ் ஃப்ளோரில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வந்தேனே அதை பார்த்துட்டு சரி நம்மளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அணையிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சோன்னே எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே காலை எடுத்து வச்சோன்னே உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போயிடுச்சு. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா அது ஹார்ட்டெல்லாம் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு உணர்றேன் அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஏதோ ஒரு மூலியமாக என்னை நீ அழைச்சிருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நிறைவாக. அதுக்கப்புறம் திரும்ப ஃபோட்டோ எடுக்கல, வீடியோஸ் எடுக்கல. ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் போடணும் இல்லைங்களா, அதனால் வீடியோஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் தட்டை கொண்டு அந்த தீபத்தை கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப அப்போ சாமி ஒரே ஒரு தெருவை சுற்றி வந்துச்சு. அப்போ நானே என் வீட்டுக்கார பாப்பா சாமி பின்னாடியே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் சாமியை வழி அனுப்பிச்சி விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். மனசுக்கு அவ்வளோ ஒரு